ஒரு மாம்பழத்துக்காக பயணிக்கு முருகனே யார் நீங்க ஓட்டு வச்சுங்க? இது யார் சொல்லுது? என்ன இப்படிதான் ஊர் உள்ள ஏமாத்த கூத்தாடிவோம். புராணம் சொல்லுதுடா. எந்த புராணம் சொல்லுது? நீங்க இந்த கூத்தாடி டிராமாவில் சினிமாவில் ஒரே ஒரு மாம்பழத்துக்காக பயணிக்கு போயிட்டார் முருகன், பயணிக்கு போயிட்டார் முருகன். வேற மாம்பழம் கிடையாதா? வேற மாம்பழம் கிடையாது, மாந்தோப்பு கிடையாது, வேற மாந்தோப்பு கிடையாது. இப்படி வாங்க, ஒரே ஒரு மாம்பழத்துக்காக நான் இல்லைன்றேன். இங்க கூத்து பாக்குறவங்க யாரு வேணாலும் வந்து என்ன பதில் கேட்க. உண்மைடா, நான் உண்மை இல்லைன்றேன். ஏன் போய் பண்ணுவீங்க? நீங்க ஆட்டுக்கு 35,000 கொடு, 40,000 கொடு, 22 பேரை வச்சிருக்கீங்க, 35,000 40,000 கேட்கறீங்க. இது ஏன் மாம்பழத்துக்காக முருகன் பயணிக்க போறான்ற? அவன் 6 பேரை வச்சுட்டு கூத்து நடத்திட்டு போறான். வந்து 22 பேரு விடுவா. முருகன் எங்க அடிச்ச? பாண்டி மலைக்கு. நான் இல்லைன்றேன். உண்மைடா. இப்ப நான் உண்மையான கதை நான் சொல்ல போறேன் பாரு. இதான் ஐயா முருகன் பயணிக்கு போனதுக்கே காரணம். நான் சொல்ல வேண்டிய கதை. நீங்க எல்லாம் கோயிப்பில் வரீங்க கூத்தாடிங்க. ஐயா உன் காலை பிடிக்கிறேன். நீ காலை பிடிச்சாலும் முடியும், கதையை கேட்டாலும் கேளு. இப்ப சொல்ல போறேன். சரிங்க. முருகப்பெருமான் ஏன் பயணிக்கு போறான்னு விவரமா கேளுங்க. கூட்டு பாக்குறேன். அதிகமான கூட்டம் தான். உண்மையா சொல்ல போறேன். சரிங்க. பார்வதி கைலாயத்துல இட்லி சுட்டு இருந்தாங்க. நீ சொன்னதுக்கு நான் ஊன் போட்டேன்ல. நான் உண்மையான கதை சொல்லும் போது நீ ஊன் போடணும். சரிப்பா, போய் புள்ளி விட்டு எதுக்கியா? பார்வதி கைலாயத்துல இட்லி சுற்று இருக்கும்போது வேலவன் விநாயகன் காதலன் படம் பார்த்துட்டு கைலாயம் வந்தாங்க. படம் பார்த்துட்டான். என்ன படம்டா? என்ன படம்? காதலன். காதலன் படம் பார்த்துட்டு வேலவன் விநாயகன் 2 பேரும் கைலாயம் வந்தாலும். சரி. இவங்க ஒரு சினிமா பார்த்துட்டு பஸ் அங்க ஒன்றும் நாஸ்டா கிடையாது. பசி எடுத்துக்கிச்சு. ஆமா. அப்படி பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே தண்ணியை தெளிச்சுட்டு முதல்ல இட்லி அப்படி எடுக்க போறாங்க திறந்து. சரி. யாரு? பார்வதி. ஊன்னு மட்டும் தான் கேட்கணும். உடனே விநாயகன் என்ன தெரிவித்தான்? எம்மா, முதல் இட்லி எனக்கு வேண்டும் என்றான். வேலவன் என்ன செய்தான்? முதல் இட்லி எனக்கு வேண்டும் என்றான். இருவரும் முதல் இட்லிக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 பேருமே. இந்த மாவரத்து கொடுத்தான ரோட்டரிக்காரன் பார்வதி கடன் சொல்லி மாவு ஆட்சியில் வந்துட்டாங்க கைலாயம். பார்வதி ஊன்னு இல்லையா? அவன் காசு வாங்க கைலாயம் வந்த உடனே ஏன் தம்பி 2 பேரும் போட்டிக்கு போட்டுக்கிறேன்னா அந்த மாவரத்துக்கு ஒருத்தவன் கேட்டான். சரி. அதுக்கு விநாயகன் தெரிவித்தான் முதல் இட்லி எனக்கு வேண்டும் என்றான். வேலவன் எனக்கு வேண்டும் என்றான். தம்பி, இருவரும் முதல் இட்லி எனக்கு வேண்டும் உனக்கு வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டால் முதல் இட்லி வாங்க முடியாது. நாம் சொல்வதை கேட்டால் முதல் இட்லி வாங்கி விடலாம். என்ன சொன்ன? இந்த ஊரை ஒரு சுத்தி வந்து விட்டால் முதல் இட்லி வாங்கணும் என்றான். ஆமா. மாவரத்துக்கு ஒருத்தவன் யாரு? விநாயகர் கிட்ட. உடனே நான் என்ன செய்ய வேண்டும் வேறவன் கேட்டான். சரி. இந்த உலகத்தை ஒரு நொடியில் சுற்றி வந்து விட்டால் முதல் இட்லி வாங்கணும். யாரு? முருகன். உடனே முருகன் என்ன செய்தான்? ரயிலேறி உலகத்தை சுத்த கல்விதான். அது நீங்க போய் புழுவுறதுடா. ரயிலேறி உலகத்தை சுத்த கிளம்பி விட்டால் முருகன். விநாயகன் நன்றி ஓடி ரயில பிடிக்க முடியவில்லை. விநாயகனால வைத்து தூக்கின்னு ஓட முடியும். உடனே இவன் ஏன்பா அடர் என்று மாவரத்துக்கு கொடுத்தாங்க ரோட்டரிக்காரன் கேட்டான். என்னால உலகத்தை சுத்த முடியவில்லை, ஊரையும் சுத்த முடியவில்லை. நான் என்ன செய்வேன் என்று அவனை கேட்டான். இந்த உலகத்தை சுத்தினால ஒன்றுதான், இந்த ஊரை சுத்தினாலும் ஒன்றுதான். வாங்க, நீ உலகத்தை சுத்த வேண்டாம், ஊரை சுத்த வேண்டாம். அடுப்பை 3 சுத்தி வந்து விட்டு முதல் இட்லி வாங்க விட்டான். ஏன் அடுப்ப எதுக்கு ஏன்னு கேட்டியா? ஏண்டா இட்லி எங்க வேவுது? அடுப்புல வேவுது. அடுப்ப 3 சுத்தி வந்து விட்டு விநாயகன் முதல் இட்லியை வாங்கி விட்டான். ரயிலேறி சென்ற முருகன் வந்தான். தாயே, நான் ஒரு நொடியில் என்ன உலகத்தையே சுத்தி வர சொல்லுங்க. ரயிலேறி உலகத்தை சுத்த கிளம்பி விட்டேன். இது நியாயமா அநியாயமா? இவன் 3 சுத்தி அடுப்பை சுத்தி விட்டு இவன் முதல் இட்லி சாப்பிடுகிறான் என்று அறிந்து கொண்டிருந்தான். யாரு? குடுக்கன். முருகன்.
அழுது கொண்டு இருக்கும் போது ஆமா. விநாயகன் சிரித்து கொண்டு இருக்கிறான். எதனால? சாப்பிட்டு கொண்டு சிரிக்கும் போது இவன் முருகன் என்ன தெரிவித்தான்? என்ன? நான் கைலாயத்தில் இருக்க மாட்டேன். எனக்கு ஒன்று நாடு, எனக்கு ஒன்று மக்கள். நான் கோபத்தோடு கைலாயத்தை விட்டு போனான். சரி. அவன் போகும்போது அவன் வந்தா. எவன் வந்தா? அவை யாரா? அது நீங்க போய் சொல்றதுயா? அவன் வந்தா. முருகா எங்கடா போற? ஏன் அழுகிறாய்? எதுக்கு அழுகிறாய்? அப்படி ஏன் கோபத்தோட போகிறாய்? நான் எனக்கு ஒன்று ஒரு நாடு, எனக்கு ஒன்று ஒரு உலகம், நான் போய் கொண்டிருக்கிறேன். சரி. அப்படி என்று கேட்டான். யாரு? முருகன் தெரிவித்தான். அதுக்கு அவன் என்ன தெரிவித்தால் தெரியுமா? அவையாரா? அவையா? அவள் வேறைய பிடிக்கணும். அவள் என்று சொல்லு. அவையாரா? முருகா எங்கடா போகிறாய்? நான் கோபத்தோடு சென்று கொண்டிருக்கிறேன். முதல் இட்லிக்காக கோபத்தோடு. அப்படி என்று அதுக்கு அவன் என்ன தெரிவித்தால், சுட்ட இட்லி வேண்டுமா, சுடாத இட்லி வேண்டுமா என்று சுட்டி காட்டிய தமிழ் கடவுளே. அப்படி இல்லடா, சுட்டா பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டிருப்பார்கள். அது நீங்க போய் சுட்ட இட்லி வேண்டுமா, சுடாத இட்லி வேண்டுமா என்று சுட்டி காட்டிய தமிழ் கடவுளே, நீ எங்கடா போகிறாய் என்று கேட்டவுடனே எனக்கு ஒன்று ஒரு உலகம், எனக்கு ஒன்று ஒரு நாடு, நான் அங்க போய் அமருகிறேன். என்னை பார்ப்பதற்கு பக்தியோடு யார் வேண்டுமானாலும் வர வேண்டுமென்றால் ஒரு ஸ்டீல் கட்டியும் 2 முட்டை பச்சோடு வந்து பயில பாரு. சுட்ட இட்லினா வெந்து போன இட்லி, சுடாத இட்லினா மாவுடா மாவு. உனக்கு மூளை பூரா மூக்கால ஒழுகுதுடா. அது சளிதான் வரும். இது எந்த புராணம்? நீ சொன்னது எந்த புராணம்? அந்த புராணம். இது என் சொந்த புராணம். சரக்கு இவங்கிட்டே இருக்குது. பாண்டி ஏரியா போனா அங்க போனாதான் கன்னியாகுமரி முள்ளோட சோழிங்க போனாதான் சரக்கு அவன் கட்டி அவன் 4-3 வாங்கி வருவான். இந்த சம வாங்குற ஆள் கிடையாது. பக்கம் போயிட்டான்னா நிதானமா வருவான் கூத்து மாதிரி. ஆட்ட முடியுமா அசுக முடியுமா? அப்படியே கோமரத்தை ஊறி தண்ணி பைப்பு நின்று தண்ணி பைப்பை கொடுக்குறான்.